வணக்கம். இது ஈடிவி தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கில் மாபெரும் போராட்டம். அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழில் நீதிக்கான சாட்சி நூதன போராட்டம். வடக்கு கிழக்கு முழுவதும் இடியுடன் கூடிய மழை. மக்களே அவதானம். இலங்கையில் தமிழர்களுக்கு சுதந்திரமில்லை. சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறு சமூக செயற்பாட்டாளர்கள் கோரிக்கை. நீதிமன்ற வளாகத்தில் சட்டத்தரணிகள் மீது தாக்குதல். சட்டத்தரணிகள் சங்கம் கடும் கண்டனம். தேரர்களை ஏமாற்றி பிரார்த்தன புத்தரை கடத்திய 14 பேர் அதிரடியாக கைது. உலக நாடுகளிடம் கையேந்துவது பெரும் அவமானம். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபால் ஷெரீப். தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி எதிர்வரும் 4ஆம் திகதி வடக்கு கிழக்கில் நடைபெறவுள்ள மாபெரும் கரிநாள் போராட்டங்களில் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ் தையடி திச விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே இந்த அழைப்பை அவர் விடுத்துள்ளார். இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி எதிர்வரும் 4ஆம் திகதி வடக்கு கிழக்கில் மாபெரும் கரிநாள் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளன. பல்கலைக்கழக மாணவர்களும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் இணைந்து முன்னெடுக்கும் இந்த போராட்டங்கள் தொடர்பாக மாணவர்கள் எம்மை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். வடக்கில் கிழக்கில் மட்டக்களப்பிலும் நடைபெறவுள்ள இந்த போராட்டங்களுக்கு முழுமையான ஆதரவை நாம் வழங்குவதாக தெரிவித்துள்ளோம். மேலும் மட்டக்களப்பிலும் கிளிநொச்சியிலும் மட்டுமல்லாது தமிழர் தாயகமெங்கும் அன்றைய நாளை கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்றும் கேட்டிருந்தோம். எனவே மக்கள் அனைவரும் மட்டக்களப்பு மற்றும் கிளிநொச்சிக்கு அணிதிரண்டு சென்று கரிநாள் போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழின இருப்பை அளிக்கும் ஒற்றையாட்சி முறைமையை அடியோடு நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி தீர்வை எட்டும் வரையில் கரிநாள் என்ற செய்தியை நிரூபிக்கும் வகையில் அனைவரும் ஒத்துழைப்பை வழங்கி ஒன்று திரள வேண்டியது அவசியமாகும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த அரசு தமிழ் மக்களுக்கு நல்லதை செய்வதாக கூறிக்கொண்டாலும் தொடர்ச்சியாக இனவாத ரீதியில் தமிழ் மக்களுக்கு எதிராகவே செயற்பட்டு வருகின்றது. குறிப்பாக தமிழ் மக்கள் தொடர்பில் கடந்த கால அரசுகள் எவ்வாறு செயற்பட்டனவோ அதே போன்று இன்றைய அரசும் செயற்பட்டு வருகின்றது என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். 1996 தொடக்கம் 2009 வரையான காலப்பகுதிகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நேற்றைய தினம் யாழ் சிவகுரு ஆதீனத்தில் நீதிக்கான சாட்சி என்ற நூதன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இதேபோன்ற நாளில் கைது செய்யப்பட்டு சிறையில் வாழும் அரசியல் கைதியின் 31வது ஆண்டை நினைவு கூறும் முகமாக இந்த நூதன போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது அவர்களது சிறைவாச ஆண்டுகளை வெளிப்படுத்தும் வகையில் சாட்சி சித்தரிக்கப்பட்டு அவர்களது வாழ்க்கை மெழுகுவர்த்தி போல் தேய்வடைந்து செல்கின்றது என்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்டது. இதில் அரசியல் கைதிகளின் உறவுகள் வேலன் சுவாமிகள், அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம், காணாமல் ஆக்கப்பட்டோரது சங்கத்தினர், சட்டத்திறனிகள், சமூக மட்ட அமைப்பின் பிரதிநிதிகள், அரசியல் பிரமுகர்கள், தமிழ் தேசியவாதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மாகாணம், சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொத்துவில் தொடக்கம் மட்டக்களப்பு, திருகோணமலையூடாக காங்கேசன்துறை
வரையான கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு கிழக்கு திசையில் இருந்து காற்று வீசக்கூடும். களுத்துறை தொடக்கம் கொழும்பு புத்தளம் ஊடாக மன்னார் வரையான, அத்துடன் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்தில் 45 தொடக்கம் 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய இலக்கிய போட்டியில் வவுனியா ராசேந்திரன்குளம் ஆத்தாக்க பாடசாலை மாணவி தேசிய ரீதியில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு மற்றும் கலாசார அலுவல்கள் திணைக்களம் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த தேசிய இலக்கிய போட்டி தொடரில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான விருதுகளும் சான்றிதழ்களும் கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் இடம்பெற்ற தேசிய இலக்கிய விழாவின் போது வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது வவுனியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட வவுனியா தெற்கு வலயத்தை சேர்ந்த ராசேந்திரன்குளம் ஆத்தாக்க பாடசாலை மாணவி பிரபாகரன் வினுசா கனிஷ்ட பிரிவில் பாடல் நயத்தல் நிகழ்வில் தேசிய ரீதியில் முதலிடம் பெற்று தங்கப் பதக்கத்தையும் பணப்பரிசுகளையும் பெற்றுக் கொண்டுள்ளார். இதேவேளை பின்தங்கிய கிராமத்தை சேர்ந்த குறித்த மாணவியின் தேசிய ரீதியிலான சாதனை பலரது பாராட்டுகளை பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. டித்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது சேதமடைந்த பாலங்களை புனரமைக்கும் நோக்கில் இந்தியா மேலும் 10 பெய்லி பாலங்களை நேற்று இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் ரந்தீப் ஜெய்வாஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த பாலங்கள் இந்தியா இலங்கைக்கு வழங்க முன்வந்துள்ள $450 மில்லியன் பொருளாதார பொதியின் ஒரு அங்கமாகும் என அவர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த பாலங்கள் இலங்கைக்கு வந்தடைந்ததும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து வசதிகளை உடனடியாக சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த ஜனவரி மாதம் 30ஆம் திகதி நுகேகொடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான பல சட்டத்தரணிகள் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்னால் வைத்து ஒரு குழுவினரால் தாக்கப்பட்ட சம்பவத்தை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது. பாதிக்கப்பட்ட தரப்பினர் என உரிமை கோரிய நபர்களே இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் நடந்து பல நாட்கள் கடந்தும் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாமை குறித்தும் அவர்களது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாமை குறித்தும் சங்கம் தனது கவலையை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக பொலிஸ் மா அதிபர் பிராந்திய பிரியந்த வீரசூரியவிற்கு சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய மற்றும் செயலாளர் சதுர கெல்கனே ஆகியோர் கையொப்பமிட்டு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து முறையான மற்றும் பக்கசார்பற்ற விசாரணையை உடனடியாக முன்னெடுக்குமாறும் அதன் உண்மைகளை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை செய்யுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சட்டத்திறனிகள் அச்சமின்றி தங்களது தொழில்முறை கடமைகளை ஆற்றுவதற்கு இத்தகைய செயல்கள் பெரும் அச்சுறுத்தலாக அமைவதோடு நாட்டின் நீதி நிர்வாக கட்டமைப்பை சீர்குலைக்கும் ஒரு ஆபத்தான முன்மாதிரி என்றும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தவும் சட்டத்தரணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையின் சுதந்திர தினத்தை ஒரே இனம் தான் கொண்டாடுவதாகவும் தமிழர்களுக்கு இலங்கையில் சுதந்திரம் இல்லை என்பதால் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறு சமூக செயற்பாட்டாளர் முரளிதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனது இல்லத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் அடைந்ததற்கு பிற்பாடு அன்றிலிருந்து இன்று வரை அது ஒரு இனத்தினுடைய சுதந்திர தினமாகத்தான் கொண்டாடப்படுகின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரை அல்லது ஏனைய சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை இலங்கையினுடைய சுதந்திர தினம் ஒரு கரிநாளாகவே அனுஷ்டிக்கப்படுகின்றது. காரணம், தமிழ் மக்களுக்கு எந்த வகையிலும் இலங்கையில் சுதந்திரம் இல்லை. பயங்கரவாத தடை சட்டத்தில் முழுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ் மக்கள். கல்லோயா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அம்பாறையில் தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக இடம்பெயர வைக்கப்பட்டனர். அதன் பின்பு பதவியா குடியேற்றங்களை கொண்டு வந்து திருகோணமலை ஆக்கிரமிக்கப்பட்டது. யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட போது மணலாற்றில் இருந்த தமிழ்
மக்கள் வெளியேற்றப்பட்டு அவர்களுடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்று வரை அந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை. வடக்கு கிழக்கில் பெருமளவான தமிழ் மக்களுடைய காணிகள் இலங்கை விமானப்படையின் வசம் இருக்கின்றது. யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முடிந்தவரை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பட்டியல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. காணாமல் போனவர்கள் தொடர்பாக இன்று வரை எந்தவிதமான தகவலும் இல்லை. தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படவில்லை. திட்டமிட்ட வகையில் சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் எவ்வாறு இலங்கை சுதந்திர தினத்தை தமிழ் மக்கள் கொண்டாடுவது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். குருநாகலில் பிரார்த்தன பெறுமதிமிக்க புத்தர் சிலை ஒன்றை கடத்திய சம்பவம் தொடர்பாக 14 சந்தேக நபர்களை மாவத்தகம போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 28ஆம் தேதி இரவு மாவத்தகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கபவத்தல கெபித்திகொட பிரார்த்தன ரஜமகா விகாரையில் தேரர்கள் தங்கியிருக்கும் ஆவாச பகுதியில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை ஒன்று கடத்தப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. விசாரணைகளின்படி அன்றைய தினம் இரவு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட 4 பேர் விகாரைக்கு வந்துள்ளனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த சுமார் 1.5 அடி உயரமான தங்க நிறத்திலான புத்தர் சிலையை ஒரு விசாரணைக்காக தேவைப்படுவதாக கூறி தேரர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டு தப்பி சென்றுள்ளனர். இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விரிவான விசாரணைகளை தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடைய 14 சந்தேக நபர்கள் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் நாட்டின் நிதிநிலை மிக கடுமையான சிக்கலுக்குள்ளாகிய நிலையில் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், இராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோர் உலக நாடுகளுக்கு நிதி உதவிக்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் பின்னணி குறித்து பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்ற நாடுகளிடம் நிதி கேட்டு நிற்பது தமது சுயமரியாதைக்கு பெரும் சுமையாகும். இது நமக்கு மிகவும் அவமானமானது என தெரிவித்து நிதி தொடர்பான பிரச்சினையின் உண்மையான நிலையை வெளிப்படுத்தியுள்ளார்.